Hello everyone. In the video la nama vandu international business இந்த பேப்பரை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம எப்பயுமே என்ன பண்ணுவோம், டெஃபினிஷன்ஸ் அதோட இம்பார்ட்டன்ட் என்ன அந்த மாதிரி தானே பார்ப்போம். ஸோ இதுவும் இதான் ஃபர்ஸ்ட் வீடியோ. ஸோ அதனால் டெஃபினிஷன்னா என்ன, அதில் இருக்க இம்பார்ட்டன்ஸ் எதுக்காக அப்படின்றது வந்து சும்மா பேசிக்காக பார்த்துப்போம். அதுக்கப்புறம் உங்களுக்கு இன்னும் ஃபர்தராக கான்செப்ட்ஸ் வேணும்னா நீங்கள் எப்போவும் சொல்கிற மாதிரி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம எந்த கான்செப்ட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி பார்த்துக்கலாம். இது புரியுதுன்னா ஓகே, இல்லைனா நம்ம வேறு மாதிரி தான் ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஸோ வேறு ஏதாச்சும் பேப்பர்ஸ் இல்லை வேறு ஏதாச்சும் வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா நான் எல்லாத்தோட பிளேலிஸ்ட்டும் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு டெஃபினிஷன் ஆஃப் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ். ஸோ இந்த பேப்பரே வந்துட்டு இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் தான். ஸோ அப்படின்னா என்னன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஸோ இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் ரெஃபர்ஸ் டு த எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கூட்ஸ், சர்வீசஸ், டெக்னாலஜி, கேபிட்டல் அண்ட் நாலேஜ் அக்ராஸ் நேஷ்னல் பார்டர்ஸ். ஸோ நமக்குள்ளேயே, அதாவது இங்கேருந்து இங்கே இந்தியாவுக்குள்ளேயே, நம்ம தமிழ்நாடுலேருந்து கர்நாடகா இல்லை நம்ம ஸ்டேட்குள்ளேயே இந்த மாதிரி எந்த டிரான்சாக்ஷனோ இல்லை என்ன பண்ணாலுமே அது வந்துட்டு இன்டர்நேஷ்னல் கிடையாது. இன்டர்நேஷ்னல்னால் ரெண்டு நேஷன்ஸ்குள்ளே இருக்கிறது தான் வந்துட்டு இன்டர்நேஷ்னல். ஸோ அந்த மாதிரி எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கூட்ஸ்னால் என்னது, மூவபிள் ப்ராடக்ட்ஸ், மூவபிள் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்துட்டு கூட்ஸில் சொல்லுவோம். சர்வீசஸ்னால் நம்ம பண்ணி கொடுக்குற சர்வீசஸ், டெக்னாலஜி, கேபிட்டல், இந்த மாதிரி எந்த விஷயத்த நம்ம வந்து ரெண்டு நேஷன்ஸ்க்கு நடுவில் நடக்குதோ, நேஷன் பார்டர்ஸ் தாண்டி பண்ணுறோமோ அதுதான் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ். ஓகேவா? ஸோ இதில் என்ன மாதிரி டைப்ஸ் இருக்கும் அப்படின்லாம் வந்து பார்க்கலாம். இட் இன்வால்வ்ஸ் ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பிட்வீன் கம்பெனிஸ், கவர்மெண்ட்ஸ் அண்ட் இண்டிவிஜுவல்ஸ் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ். ஸோ அதுதான் என்ன பண்ணுறாங்கன்னா, ட்ரேட் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணுவாங்க. எஃப்டிஐ இதெல்லாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டில் வரும். ட்ரேட்னால் வந்துட்டு நம்ம இந்த மாதிரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் இந்த மாதிரி பண்ணுறது எல்லாமே. லைக் இது வந்து யாருக்கு நடுவில் இருக்கலாம், ரெண்டு கம்பெனிஸ் பண்ணலாம், இல்லை கவர்மெண்ட்ஸுமே வந்துட்டு நாங்கள் ரஷ்யாவிலேருந்து இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தரோம், நீங்கள் இந்தியாவிலேருந்து எங்களுக்கு இந்த ப்ராடக்ட் கொடுங்க, இந்த மாதிரி பண்ணுறதுமே வந்துட்டு இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் தான். அப்படி இல்லைன்னா லைக் இண்டிவிஜுவல்ஸ் இந்த மாதிரி ஒரு சிங்கிள் ப்ராடக்டாக இருக்கட்டும், பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருக்கட்டும், அவங்களுமே வந்துட்டு ப்ராடக்ட்ஸை ட்ரேட் பண்ணுறது எல்லாமே வந்து இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் தான். ஸோ திஸ் இன்க்ளூட் எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் இம்போர்ட்ஸ் ஆஃப் ஃபாரின் எஃப்டிஐஸ், மல்டிநேஷ்னல் கார்பரேஷன்ஸ் அண்ட் குளோபல் பார்ட்னர்ஷிப்ஸ். இவ்வளோ நேரம் நான் சொன்னது தான் இது. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றதையும் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸில் வந்துட்டு எக்கனாமிக் க்ரோத். எப்படி எக்கனாமிக் க்ரோத்து நமக்கே தெரியும். இப்போ ஒரு கண்ட்ரி வந்து டெவலப்பிங் கண்ட்ரியாக இருக்காங்க, இன்னொரு கண்ட்ரி வந்து ஆல்ரெடி டெவலப்டு கண்ட்ரியாக இருக்காங்க. அவங்க டெவலப்டு கண்ட்ரிலேருந்து கொஞ்சம் சீப்பாக வந்து ப்ராடக்ட்ஸை நம்ம கொடுக்கும்போது அவங்களோட எக்கனாமி வந்து அவ்வளோ அடிப்படாது, பட் நமக்கு அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த மாதிரி தான். ஸோ எக்கனாமிக் க்ரோத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, பூஸ்ட் அ கண்ட்ரிஸ் எக்கனாமி பை ஜென்ரேட்டிங் ரெவென்யூ அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இது மட்டும் இல்லாமல் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸுக்கும் கிடைக்கும், இன்கமும் அதிகமாகவும் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸும் அதிகமாக வரும் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் பண்ணும்போது அப்படின்னு சொல்கிறாங்க. மார்க்கெட் எக்ஸ்பேன்ஷன் allows businesses to reach a larger customer base beyond their home country. இப்போ வந்து இந்தியாவில் ஒரு ப்ராடக்ட் பண்ணுறோம், நம்ம இந்தியாவுக்குள்ளேயே தான் வந்து நம்ம அதை விற்க முடியும் அப்படின்னா இந்தியாவில் இருக்கிறவங்க தேவைப்படுறவங்க வாங்க போகிறாங்க. அதை தாண்டி வந்துட்டு வேறு யாராலும் ஆக்சஸ் பண்ண முடியாதுல்ல. ஸோ இப்போ நம்ம இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டுக்கு கொண்டு போகிறோம், இன்டர்நேஷ்னலாக வந்து நம்ம பிஸ்னஸ்க்கு பண்ணுறோம் அப்படின்னா நிறைய பேர், இந்தியா மட்டும் இல்லாமல் எந்தெந்த கண்ட்ரிஸ் கூட நம்ம வந்துட்டு பார்ட்னர்ஷிப்பில் இருக்கோமோ, பிஸ்னஸ் பண்ணுறோமோ, அங்கே இருக்கிற எல்லாருக்குமே வந்து அந்த ப்ராடக்ட் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அந்த ப்ராடக்டோட ரீச்சும் அதிகமாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு தேர்டு, ஆக்சஸ் டு ரிசோர்ஸஸ் enables companies to obtain raw materials, technology and skilled labor from different parts of the world. ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணும்போது நமக்கு வந்துட்டு மற்ற கண்ட்ரீஸில் இருந்தோம் நம்ம ரா மெட்டீரியல்ஸ் வேணும்னா கூட நம்ம ரா மெட்டீரியல்ஸ் மற்ற கம்பெனி லைக் ஃபினிஷ்டு ப்ராடக்டாக தான் வாங்கணும்னு அவசியம் இல்லை. இம்போர்ட் அண்ட் எக்ஸ்போர்ட்டில் நமக்கு எப்படி வேணுமோ அப்படி நம்ம வாங்கிக்க போகிறோம். உங்ககிட்ட வந்துட்டு இந்த மாதிரி ஸ்டீல் அதிகமாக இருக்கா கொடுங்க, நாங்கள் வந்து அதை ப்ராடக்டாக மேக் பண்ணிக்கிறோன்ற மாதிரி இருக்குல்ல. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ரா மெட்டீரியல்ஸ் வாங்கலாம், இல்லை அவங்களோட டெக்னாலஜி நம்ம வந்து எடுத்துக்கலாம், இல்லை அவங்ககிட்ட இருந்து லேபர்ஸ், இந்த மாதிரி மற்ற கண்ட்ரீஸ் கிட்ட இருந்து நம்ம ரிசோர்ஸஸை வந்துட்டு எடுத்துக்க முடியுது. கரெக்டாக? அது ஒரு இம்பார்ட்டன்ஸு. அண்ட் தென் காம்படிட்டிவ் அட்வான்டேஜ் ஹெல்ப்ஸ் பிஸ்னஸஸ் ஸ்டே காம்படிட்டிவ் பை டைவர்சிஃபையிங் ப்ராடக்ட்ஸ் அண்ட் சர்வீசஸ். இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுனால நம்மளோட மார்க்கெட் காம்படிட்டிவ் லெவல் வந்துட்டு எப்பயுமே ஸ்டேபிளாக இருக்கும். அது ஒரு அட்வான்டேஜ் தான். அண்ட் தென் ஃபிஃப்த்து வந்துட்டு கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்ச்னால் ப்ரொமோட்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் கொலாபரேஷன் பிட்வீன் டிஃப்ரெண்ட் கல்ச்சர்ஸ். கல்ச்சுரல் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்லும் போது இப்போ நீங்களே யோசிச்சு பாருங்களேன், நம்ம வேறு ஒரு
ஒரு கண்ட்ரிக்கிட்டேருந்து நம்ம மோஸ்ட்டாக ஒரு ப்ராடக்ட் இந்தியாவுக்கு வாங்குகிறோம் அப்படின்னா அது என்னவாக இருக்கும்? ஓகேவா, எனக்கு ஃபஸ்ட்டு அப்படி யோசிச்சோன்னா நிறைய வந்துட்டு சைனீஸ் டாய்ஸு இல்லை நிறைய ப்ராடக்ட் இப்போலாம் நம்ம வந்து வாங்குகிறோம். கரெக்டாக, உங்களுக்கு எது தோணுதோ அது நீங்கள் வேணால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அது எப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தென் இந்தியாவிலேருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறதுனா வந்து நம்ம நிறைய இந்த மாதிரி ஸ்பைசஸ் எல்லாம் எக்ஸ்போர்ட் பண்ணுவோன்னு நினைக்கிறேன். பட் இப்போது எல்லாமே பண்ணுறாங்க தான் நினைக்கிறேன், எனக்கு அவ்வளோவா தெரியல. ஓகே, கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் தென் 6th வந்துட்டு ரிஸ்க் டைவர்சிஃபிகேஷன் reduces dependency on a single market, helping businesses manage economic fluctuations. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய இடத்துல வந்து அந்த பிஸ்னஸ் இருக்குது, நிறைய இடத்துல அந்த ப்ராடக்ட்ஸ் அவைலபிளாக இருக்குது. இப்போது இந்தியாவில் மட்டுமே தான் கிடைக்கும் ஒரு ப்ராடக்ட்டு அப்படின்னு வந்துட்டு மற்றவங்க நினச்சிட்ருக்காங்க அப்படின்னா அது வந்துட்டு அவங்களுக்கு அது ஒரு ரிஸ்க் தானே. இங்கே இல்லை அப்படின்னா அது இல்லாமலே போயிடும்ல, அவங்களுக்கு அந்த டைமுக்கு கிடைக்காமலே போயிடும்ல. நம்ம இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் பண்ணும்போதோ இல்லை ட்ரேட் பண்ணும்போதோ அது நம்ம நிறைய இடத்துக்கு வந்து கொடுக்குறோம். ஸோ அது நிறைய கண்ட்ரீஸ்க்கு வந்து அவைலபிளாக இருக்குது, அவங்களுக்கு எப்போ வேணுமோ அது வந்து அவங்க எடுத்துக்கலாம். கரெக்டாக, ஸோ அதனால் ரிஸ்க் வந்து கம்மியாகுது. லாஸ்ட் வந்துட்டு innovation and development encourages the exchange of ideas leading to technological advancements and improved business practices. So இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸில் வந்துட்டு எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் ஐடியாஸ், நிறைய ஐடியாஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறதுனால பிஸ்னஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகுது, அதோட பெஸ்ட் ப்ராக்டிசஸும் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா, ஸோ இந்த வீடியோ ஜஸ்ட் ஒரு பேசிக் தான். உங்களுக்கு இந்த மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் அப்படின்னா நீங்கள் உங்களுக்கு எந்த கான்செப்ட் வேணுமோ இல்லை இதுக்கு அடுத்து வேறு ஏதாவது வீடியோஸ் பண்ணோன்னாலும் நீங்கள் சொல்லுங்கள். இது ஓகேனா நம்ம இதே மாதிரி பண்ணுவோம். ஓகேவா, சொன்ன மாதிரி எல்லா வீடியோட பிளேலிஸ்ட் லிங்க்கும் நான் வந்து அட்டாச் பண்ணுறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேவா, தேங்க்யூ.